மகிமை உண்டாவதாக. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். கர்த்தர் இக்கட்டு நாளில ஆபத்து நாளில் அவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் மிகப்பெரிய விடுதலை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு ஈரக்கம் பாராட்டினா தேவாதி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கடந்த 18ஆம் தேதி அன்றைக்கு கணவர் பலவீனப்பட்டார். திடீர்னு நல்லபடியா இருந்தாங்க, நல்லா பேசி சிரிச்சுட்டு தான் இருந்தோம். திடீர்னு ரொம்ப ஹார்ட்டா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ சரி எனக்கு ஏசி கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏசி எல்லாம் அதிகமா வச்சோம். அப்புறம் கொஞ்சம் சுகர் இறங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி சுகர் தான் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஓடி வந்து அந்த டோர் பக்கம் சேர்றதுக்கு முன்னாடி பெட்ரூம் பக்கத்துல அவங்க பெட்ல விழுந்துட்டாங்க. விழுந்து அப்படியே ரெண்டு கை ரெண்டு கால் அப்படியே விரிச்சு போட்டு அப்படியே இருக்கிறாங்க. கண் உள்ள சொருகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. கடன்னு தலையை மேல தூக்கி வச்சு அந்த லெமன் ஜூஸை வாயில கொடுத்தேன். பாதி போயிடுச்சு, பாதி போகல. அப்படியே படுத்துட்டாங்க. கையை தூக்குறேன், கைக்கு ஜீவன் இல்லை, அந்த ஞாபகம் மட்டும் இருக்குது. கர்த்தாவே இந்த நிலைமையில நான் யாரை கூப்பிடுவேன் ஏசப்பா. ஆனா ஒருபோதும் எத்தனையோ தடவை இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குது. ஆனா இப்படி எல்லாம் வந்ததில்லை, இந்த அளவு கண்ணு சொல்லுகிற அளவு வந்ததில்லை ஏசப்பா. நான் பக்கத்துல வீட்டுல யாரையாச்சும் கூப்பிடலாமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது இல்லை, எனக்கு ஏசியை கொஞ்சம் அதிகமா எனக்கு ஏர் கண்டிஷனர் தான் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லவும் நான் பக்கத்துல உட்காந்து வீசி கொடுக்குறேன். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஞாபகம் மட்டும் இருக்குது. ஏசப்பா ஆண்டவரே நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும். யாரும் நம்ம சபையில இருந்து யாரை கூப்பிட்டா கூட வந்து சேர்றதுக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏன்னா சடனா ஒரு செகண்டுக்குள்ளேயே அது அந்த ப்ராக்ரஸ் ரொம்ப பேடா போயிட்டே இருக்குது. அப்போ நானும் பெண்ணையும் பார்த்தோம். பக்கத்துல உட்காந்தோம், வேதாகமத்தை எடுத்து வச்சோம். ஏசுவே ரெண்டு பேரும் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ரொம்ப அழுதோம். ஏசப்பா மனுஷன் நாங்க இப்ப கூப்பிட்டா யாரும் உதவி செய்ய வந்தாலும் வந்து சேர்றதுக்குள்ள என்ன நிலைமை ஆயிடும்னு தெரியாது ஏசப்பா. ஆனா நாங்க உண்மை நோக்கி கூப்பிடுறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஜீவனை மட்டும் திருப்பி தாங்க ஏசப்பா, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் ஏசப்பா அப்படி சொல்லிச்சு. முழங்கால் படியில இருந்து அந்த பெட்ல நாங்க உட்காந்து ஜெபிச்சோம் வீசி கொடுத்துட்டே இருந்தோம் ஏசப்பா. வித்தின் 3 மினிட்ஸுக்குள்ளாடி கர்த்தர் ஜீவனை திருப்பி தந்தார். அந்த நிமிஷம் ஒரு அந்த இருதயம் எப்படி உடைந்து போனது, உடைக்கப்பட்டது, எவ்வளவு வேதனை நாங்க அனுபவிச்சோங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஆண்டவரை நேக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் ஜீவனை தந்தார். அப்ப நான் கேட்டேன், யாராச்சும் கூப்பிடுவோமா, ஹாஸ்பிட்டல் போமா? இல்லை, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும், எனக்கு கொஞ்சம் தூங்க விடு அப்படின்னு சொன்னாங்க. சரி யாரையும் கூப்பிடல, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு படுத்துட்டோம். கிளம்பி 2 போதவர்களுக்கு மட்டும் மெசேஜ் போட்டோம். ஏசப்பா நல்ல இந்த மாதிரி நடந்துச்சு, நல்ல சுகத்தை தரணும் திருப்பி அப்படி சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் போட்டோம். 4 மணி நேரம் டியூட்டிக்கு போயிட்டு கேமராவை அவங்க பெட் சைடில் வச்சுட்டு நானும் போயிட்டு கேமராலே வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு அப்பாயின்மெண்ட் இவங்களுக்கு டாக்டரை காமிக்கிறது, ஹாஸ்பிட்டலில் போய் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக ஒரு 11:30 11:45 இருக்கும்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு போனோம். ஆனால் 11:40 until 4:30 கிட்ட ஆயிடுச்சு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு கேரும் கொடுக்கல, ஒரு லேபு கூட என்டர் பண்ணி தரல. ஆனால் புஷ்பாக்க தான் அவங்களோட சொந்த முயற்சியில தான் டாக்டர்ஸ் யாரையோ எல்லாம் பார்த்து லேப் எல்லாம் என்டர் பண்ணி ஸ்கேன் எல்லாம் என்டர் பண்ணி எப்படியோ ஸ்கேன் எடுத்து லேபை கொடுத்துட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வீட்டில் வந்தோம். வீட்டில் வந்துட்டு ஆனால் அந்த டாக்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த லேப் ரிசல்ட் எல்லாம் வந்தப்போ அந்த ஹீமோகுளோபினும் அந்த ஆர்பிசி ட்ராப் ஆயிருந்துச்சு. ஆனால் மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை, இசிஜியில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு நைட் இருக்கும், நைட் ஒரு 8:30 8:20 இருக்கும். அந்த டைம்ல இவங்க ஸ்டூல் பிளாக்கா போயிடுச்சு. அப்போ எனக்கு உடனே கிளிக் ஆயிடுச்சு, அப்பர் ஜிஐ ப்ளீடிங் ஆகுது. உடனே இது சின்ன மேட்டர் கிடையாது, சீரியஸா எடுக்கணும், சீக்கிரம் கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ நான் பார்த்தேன், இங்க ஆராதனை தொடங்கி இருக்கும், தேர்ஸ்டே அன்னைக்கு ஆராதனை தொடங்கி இருக்கும். யார்கிட்ட சொல்றது? நான் உடனே மொபைல் பார்த்தா ரீனாக்கு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. எப்படி இந்த ஆக்சுவலா முன்னாடி அனுப்புறதுக்காக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு அந்த மெசேஜை போட்டேன். கரெக்டாக 9:32க்கு அந்த மெசேஜ் அவங்களுக்கு நான் கன்வே பண்ணும்போது ரீனாக்க சொன்னாங்க, நீ யூனிவர்சிட்டிக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க தான் கைட் பண்ணாங்க. நான் அதுக்குள்ள ட்ரையல் எல்லாம் எடுக்கிறேன். ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடி நான் கேட்டப்போ யூனிவர்சிட்டியில் கொண்டு போக முடியாது, நான் சவுதிக்கு பேமெண்ட் இங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் அப்படியே விட்டுருந்தேன். ஆனால் ரீனாக்காவே அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து நீ யூனிவர்சிட்டியில் போய் பாரு, டாக்டர் போய் பாரு, நீ அவங்கள கான்டாக்ட் பண்ணு, இவங்கள கான்டாக்ட் பண்ணு, எனக்காக அங்கே இருந்தே அவங்க ட்ரையல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்போ கடைசி அவங்க சொன்னாங்க, நான் இங்கேருந்து கூப்பிட்டு யாருக்கும் கால் போகல, கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, நீ ஷாலினி டேவிட் பிரதரையும் கூப்பிடு, அவங்ககிட்ட இருந்து வரும். நான் அப்படியே ஒபே பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவங்க சொன்னது அப்படியே ஒபே பண்ணி டேவிட் பிரதர் கூப்பிட்டேன், ஷாலினியை கூப்பிட்டேன். அப்புறம் டேவிட் பிரதர் சொன்னாங்க, நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டேன் சிஸ்டர், நீங்கள் கொண்டு போயிடுங்க யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் பார்க்கும்போது இங்கே பாஸ்டர் ஆராதனையில் இருப்பாங்க. அந்த எண்டு பீரியட்ல
யாரை கூப்பிடலாம், ஹாஸ்பிட்டல் போன தகவல் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் இல்லை. ஆனால் எனக்கு இந்த சபையில் நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க அன்புக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு டக்குன்னு வந்து பிரின்சிபல் ஞாபகத்துக்கு வந்தாங்க. எனக்கு தெரியும் அவரை கூப்பிட்டு அவர் நோன்னு சொல்ல மாட்டார். நான் கூப்பிட்ட உடனே வந்து சிஸ்டர் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க. அவங்க வரும்போது பாஸ்டர் ஜெயகரன் பஜன் பிரதர் கூட வந்திருந்தாங்க. எல்லாரும் கூட ஜெபித்து தான் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம். யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும்போது நானும் பிரின்சிபல் பிரதர்மா தான் வந்து இறங்கினோம். அப்போது உண்மையாகவே காரை வந்து அவர் வந்து ட்ராப் பண்ண போகணும். ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நான் தான் போகணும். நான் தான் தோளில் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும். எனக்கு எங்கே போகணும்னு தெரியாது. க்ளோஸ் ஆகிருந்துச்சு இந்த டோரு. எப்படி போகிறதுன்னு தெரியல. அப்போ பிரதர் கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்கள் இருங்க, நான் போய் தேடிட்டு வரேன், எங்கே போகணும் எப்படி போகணும் நான் போய் தேடிட்டு வரேன். அப்படி போய் நான் தேடிட்டு போய் பார்க்கும்போது 2 மலையாளி நர்ஸ் மாதிரி அப்படியே உட்காந்துருந்தாங்க எங்களுக்காக காத்திருக்கிற மாதிரி. நான் சொன்னேன் என் ஹஸ்பண்டை கொண்டு வரணும், கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓடி வந்து திருப்பி வந்து பிரதர் நீங்கள் காரை நீங்கள் எடுத்து ட்ராப் பண்ணுங்க, நான் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா நான் கூட்டிகிட்டு போய் இந்த கால் வைக்கும்போது நான் ஏசப்படிச்சேன். ஏசப்பா நான் வந்து இப்படி தண்ணி மேலே வந்து ஹியாரில் இப்படி நிற்கிறேன், எனக்கு எங்கே போகணுன்னு கூட ஏசப்பா தெரியாது. ஆண்டோட குரல் எனக்கு காதில் கேட்டது, பயப்படாதே நான் எனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் எங்கே இருந்தாலும் வந்தாங்க. செப்னக்கா ஓடி வந்தாங்க, ஷாலினி ஓடி வந்தா, எல்லாரும் வந்தாங்க. எனக்கு வந்து யார் கண்கள் இருந்து தயவு கிடைக்கும், எல்லாரும் கண்கள் இருந்து தயவு கிடைத்தது. அந்த நேரத்தில் எக்கோ இசிஜி அதெல்லாம் எடுத்தாங்க. எக்கோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து திருப்பியும் வந்து அரெஸ்ட் ஆன நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்க அரெஸ்ட் ஆகிற நிலைமைக்கு போகும்போது அப்படியே சொன்னாங்க, ஐம் கோயிங் டு ஃபெயிண்ட், எனக்கு சேம் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் கூட ஒரு நாள் முன்னாடி இருந்தனால தெரியும், எனக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப் வந்து கண்ணு இப்போ சொருகும். ஆனால் கான்ஷியஸ் போகும்னு நான் நினைக்கவே இல்லை. கண்ணு சொருகிருச்சு, கொஞ்சம் ஃபெயிண்ட் ஆக போகிறேன்னு சொன்னாங்க. அப்படியே வந்து கண்ணு திறந்த நிலைமையிலேயே ஐபால் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி டைலேட் ஆயிடுச்சு. நோ ரெஸ்பான்ஸ். நல்ல டாக்டர் வந்து தட்டி பார்த்தாங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கண் அப்படியே இருந்துச்சு. சொன்னாங்க கம்ப்ளீட்லி பீப்புள் டைலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ட்ராமா ரூம் சிபிஆர் ரூம் இதுக்கும் ஷிஃப்ட் பண்ணிட்டு சொன்னாங்க we are going to intubate, ரெடி ஃபார் இன்டுபேஷன் சொல்லிட்டு அங்கே உள்ள டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் ரூமுக்குள்ளே போயிட்டு கதவு பூட்ட போகும்போது எனக்கு அழுக. நான் திரும்பி ஃபெபினக்கா பார்க்கும்போது ஃபெபினக்கா கல்யாணம் தனியாக ஒழுகுது. என்ன செய்யறதுன்னு தெரியல. இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபெபினக்கா கையை பிடிச்சிருக்கு. இயேசுப்பா என்னை எப்படியாச்சும் உள்ள விடணும், நான் உள்ள போகணும், இந்த ரூமுக்குள்ள போகணும், இன்டர்வியூ பண்ணக்கூடாது இயேசுப்பா அப்படின்னு அழுதுட்டு டாக்டர் கிட்ட போய் பெக் பண்றேன். டாக்டர் ப்ளீஸ் allow me to go inside, please I want to go with him சொல்லிட்டு அழுது டாக்டர் என்ன நினைச்சாங்க தெரியும். என் கூட ஃபெபினக்கா பிரின்சிபல் பிரதர் உண்டு, அவங்களும் எனக்காக தயவு பாராட்ட முடியும். அவங்கள்ட்ட கேட்டும்போது டாக்டர் மனம் இறங்கினதுன்னு சொல்லிட்டு விட கர்த்தர் தான் இறங்கினாரு. என்னை வந்து உள்ள விட்டாங்க. உள்ள விடும்போது எல்லாருமே முஸ்லீம் டாக்டர்ஸ், முஸ்லீம் நர்ஸ், இந்தியன் மலையாளி நர்ஸஸ் உண்டு, ஹிந்து ஒரு பிரதர் உண்டு, பிரபா பிரதர்னு சொல்லிட்டு எல்லாரும் உண்டு. எல்லாரும் வந்து எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் பிபி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகி 56/39 இருக்குது. ட்ராப் ஆகி போயிட்டே இருக்குது. ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்டுபேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண வச்சுட்டு we are going to intubate அப்படின்னு சொல்கிறாங்க. GCS 3/50 we want to do intubate system சொல்லும்போது நான் சொல்கிறேன் no don't intubate, give me 2 minutes அப்படிங்கிறேன். உடனே ஓகே we will give only 2 minutes, after that we are going to intubate அப்படின்னாங்க. நான் அந்த 2 minutes எனக்கு கிடைச்ச அந்த நிமிஷத்தில் சத்தம் போட்டு கத்துனேன், ஏசுவின் ரத்தம் செய்யும். யாருக்கு நான் கவலைப்படல, என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஏசுதான் இந்த இடத்துல உதவி செய்ய முடியும்னு சொல்லி கத்துனேன். கத்தி கையில இருந்த பேப்பர்னால நான் உங்களுக்கு வீசி கொடுத்துட்டே இருந்தேன். வீசி ஏசப்பா இத்தனை முஸ்லீம் பிரதர்ஸ் இருக்கிறாங்களே, இத்தனை டாக்டர்ஸ் முன்னாடி, இத்தனை இந்த ஹிந்து பிரதர் முன்னாடி, ஏசப்பா நீங்க இந்த டைம்ல நீங்க அற்புதம் செய்யலைன்னா எனக்காக இறங்கி வரலன்னா அப்பா இவ்வளவு நாள் நான் உங்களை கூப்பிட்டுட்டு உங்களை நான் விசுவாசத்துல இருக்கிற ஏசப்பா நீங்க இப்பதான் அற்புதம் செய்ய முடியும், அற்புதம் செய்யுங்கப்பா. இப்ப அற்புதம் செய்யலைன்னா இன்டுபேட் பண்ணிடுவாங்க ஏசப்பா. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது ஏசப்பா. ஐயோ க்ளோஸ் பண்ண முடியல, பீப்புள் டைலேட் ஆயிருக்கு ஏசப்பா. நோ ரெஸ்பான்ஸ் ஏசப்பா. ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவர் அப்பா, நான் எப்படியாவது இவருடைய தாயின் தகப்பன் இடத்துல நான் சொல்லுவேன் ஏசப்பா. அவர்கள் இவருக்காக இப்படி வேதனை அடைவார்களே ஏசப்பா. அந்த இடத்துல நான் கதறி அழுத 2 மினிட்ல ஏசப்பா கிட்ட எப்படி கிட்ட சேரி அழுது ஜெபிக்க முடியுமா அப்படியாக ஆண்டவர்களை முறையிட்டேன். ஏசப்பா எத்தனை பேருக்கு முன்ன அதிசயம் செய்யுங்கப்பா அப்படின்னு. கரெக்டா 2 minutes தான். அதுக்குள்ள கண்ணை திறந்துட்டாங்க. கண்ணை திறந்துட்டு என் கை பிடிச்சி சொன்னாங்க, பென்சா எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ எம் ஆல் ரைட். இங்கிலீஷ்ல தான் சொன்னாங்க. டாக்டர் ஓடி வந்து who is this அப்படின்னு என்ன கிடைக்கும், she is my wife அப்படின்னாங்க. அப்போ ஓடி வந்து ஜிசிஎஸ் எல்லாம் செக் பண்ணாங்க. கொஞ்சமா வித்தின் 3 minutesல வந்து ஜிசிஎஸ் டிக்ளேர் பண்ணாங்க 15/15 அப்படின்னு.
ஒரு டாக்டர் அந்த கன்சல்டன்ட் ஓடி வந்து கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கிற டாக்டர் ஓடி வந்து சொன்னாங்க, ஹாய் காய், வாட் யூ ஆர் டூயிங், யூ ஆர் மேக்கிங் பிக் சினாரியோ, யூ ஆர் மேக்கிங் பிக் ட்ராமா அண்ட் யூ ஆர் மேக்கிங் அஸ் டு பேனிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு காமெடி பண்ணாங்க அந்த இடத்துல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிந்தது, என் நேசர் வந்து நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் நம்ம முகத்தை வந்து வெட்கப்பட வைக்க மாட்டார். ஜீவனை கொடுக்கிறது தேவன் தான். இந்த விளையாட பெற்ற ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார். அவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் எங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு பிரகாசம் அடைய செய்தார். அந்த இடத்துல இருந்து கர்த்தர் ஒரு வித்தின் 5-10 மினிட்ஸ்ல இருந்து அந்த ட்ராமா ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வர வைத்தார். கொண்டு வந்து ஐசியூ வைத்தாங்க. அங்கே எல்லாம் வேண்டிய எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் எல்லாம் செஞ்சாங்க. அன்றைய நைட்டில் உண்மையாகவே எங்கள் கூட ஃபெபினக்கா, பிளஸோ பிரதர் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிளஸோ பிரதர் அன்னைக்கு டூர் எல்லாம் முடிச்சு அப்போ தான் வந்திருந்தார். ஆனாலும் அவர் கூட வந்து அந்த ஓவர் நைட்டு ஸ்டே பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த அந்த கஷ்டத்தில் வியாகுலத்தில் இருக்கும்போது நமக்கு தூக்கம் வராது இல்லையா, வேதனையில் தான் இருப்போம். ஆனால் அந்த ஒரு 6-8 ஹவர்ஸ் கூட இருந்து ஹஸ்பண்ட் கூட பேசி 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 சிரிக்க வச்சு சந்தோஷம் அடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் போனார். அவருக்கு இயேசு நாமத்தினால் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. கர்த்தரோட பெரிதான கிருபையினால வார்டில் போனோம். வார்டில் போகும்போது அங்கே வந்து ஹீமோக்ளோபினும் ஆர்பிசி வந்து ட்ராப் ஆகிட்டே இருந்தது. அப்போ இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது ஹார்ட்டை தான் பண்ணாங்க. ஹார்ட்டில் எல்லாமே நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரெயினை ஃபோக்கஸ் பண்ணாங்க. நியூரலாஜிக்கல் இஷ்யூ இருக்கும். நான் சிடி எடுத்தாங்க. அதுலேயும் கர்த்தரோட கிருபையினால நோ லீஷன், நோ அப்நார்மல் ஃபைண்டிங் சொல்லி தான் வந்தது. அதுவும் நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து லிவரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. வார்டில் போனதுக்கப்புறம் தான் இந்த லிவரோட காரியங்கள்லாம் செக் பண்ணாங்க. எண்டோஸ்கோபி பண்ணாங்க. அந்த ஃப்ரைடே வந்து எண்டோஸ்கோபி பண்ணாங்க. எண்டோஸ்கோபி பண்ணும்போது 2 ஈசோஃபேஜியல் வெரிசிஸ், ஆனால் நோ ஆக்டிவ் ப்ளீடிங். ஆனால் ப்ளீடிங் ஆனதுக்குள்ள ஒரு இதுவும் எங்களுக்கு தென்படலை. ஆனால் 2 வெரிசிஸ் இருந்ததுன்னா நாங்கள் அதை வந்து எராடிகேட் பண்ணி பேன் போட்டிருக்கோம் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் இதுக்குள்ள ரீசன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எய்தர் வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர் இருக்கும், இல்லை போர்ட்டல் ஹைப்பர்டென்ஷனாக இருக்கும். இது 2 தான் இருக்கும் அப்படின்றத டாக்டர் என்ன கூப்பிட்டுனாங்க. இனி நம்ம ஃபர்தர் இவாலுவேஷனில் வந்து ஸ்கேனில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயங்கர கவலை. ஏன்னா நம்ம கேட்குறவங்க சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் எனக்கு தான் தெரியும் ஹஸ்பண்ட் வந்து சிரோசிஸ் வரக்கூடாது, போர்ட்டல் ஹைப்பர்டென்ஷன் வரக்கூடாது. அப்படிதான் என்னோட இருதயத்து நினைலாம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போது ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகுது, ஆர்பிசி ட்ராப் ஆகுது. ஏசப்பா, அன்னைக்கு நானும் ஃபெபினக்காவும் தான் எல்லாரும் போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு நான் வந்து ஃபெபினக்கிட்ட சொல்லி அழுறேன், கையை பிடிச்சிட்டு, ஏசப்பா இப்படி வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கு என்னக்கா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க ஜபிக்கலாம் அப்படின்னு 10:30 போல 10:15 ஜபிக்க ஆரம்பிச்சோம். அந்த இடத்துல உட்காந்து கர்த்தர் நடத்தின, கர்த்தர் இறங்கினா. அன்றைக்கு தான் கர்த்தர் மிகப்பெரிய அடுத்த அற்புதத்தை செய்தார். ஒரு 11:7 தான் நாங்கள் ப்ரேயர் முடித்தோம். கர்த்தர் வந்து இறங்கி ஆவியானவர் இடைப்பட்டார். அந்த ஜெபத்துக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து கர்த்தர் பெரிய மாற்றத்தை தந்தார். ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆயிடுச்சு, ஆர்பிசி ரைஸ் ஆயிடுச்சு, ஸ்கேனோட ரிசல்ட் வந்துச்சு. அந்த ஸ்கேனோட நாங்கள் ஜெபிச்சதே வந்து போர்ட்டல் ஹைப்பர்டென்ஷனோ சிரோசிஸோ இருக்கக்கூடாது ஏசப்பா அப்படிதான் ஜெபிச்சோம். அதுபோல லிவர் வந்து கம்ப்ளீட் நார்மல், போர்ட்டல் வெயின் பேட்டர்ன் ஒரு பிரச்சனையும் இல்லை, 2லையும் அப்படிதான் ரிசல்ட் வந்துச்சு. டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம், எப்படி வந்து வைரஸஸ் இருக்குமோ இது 2ம் இல்லை, என்ன ரீசன், நாங்கள் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், அப்போ இது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து கர்த்தர் வந்து உண்மையாகவே டாக்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஞானத்தையும் கொடுத்திருந்தார். அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது. அப்படியா கர்த்தர் லிவரையும் பாதுகாத்தா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் இந்த கேனுலா ப்ராப்ளத்தினால ரைட் ஹேண்ட் மொத்தம் வீங்கிடுச்சு. பார்த்து ரொம்ப பெயின். அல்ட்ராசவுண்ட் வெயின் டாப்லர் பண்ணி பார்த்தாங்க. பெசிலிக் அண்ட் செஃபாலிக் வெயின் த்ராம்போசிஸ் அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதுவும் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோம். அதுவும் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் வரும்போது கையெல்லாம் அவ்வளவு ஸ்வெல்லிங், அவ்வளோ வீக்கம். அப்போ டாக்டர் சொன்னாங்க கிளெக்சன் தான் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிளெக்சன் வந்து கான்ட்ராஇண்டிகேட்டட் ட்ரக், அப்பர்ஜி ப்ளீடிங் இருக்கனால கொடுக்கக்கூடாது. ஆனாலும் வந்து ஹெமட்டாலஜி டாக்டர் வந்து அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, சண்டே வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சண்டே வரை ப்ளீடிங் எதுவும் இல்லைன்னா வந்து 3 to 6 weeks கிளெக்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர்கிட்ட நான் கேட்குறேன், டாக்டர் ப்ளீஸ் இன்ஜெக்ஷன் வேண்டாம், ஏன்னா ரைட் ஹேண்ட் மொத்தமும் ஸ்வெல்லிங் பெயினாக இருக்குது, அவங்களால வேதனை தாங்க முடியல, ப்ளீஸ் கோ டு ஓரல் இதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டால் இல்லை அது சேஃப்டி கிடையாது, கிளெக்சன் தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாங்க. அப்போ நான் நினச்சேன் ஏசப்பா சண்டே வர நேரம் இருக்குது, சண்டைக்கு அப்புறம் தானே இன்ஜெக்ஷன் போடணும், சண்டைக்கு உள்ள நீங்கள் சுகம் கொடுத்துட்டீங்கன்னா கிளெக்சன் எடுக்கக்கூடிய நிலையே வராதே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சேன். அதுபோல கர்த்தர் அந்த சண்டே வர்றதுக்குள்ளாடி, சண்டே வந்து கரெக்டாக ஒரு 12 o'clock டாக்டருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். உண்மையாகவே டாக்டர் சொன்னேன் அடுத்த மெசேஜ் வந்து there is no significant symptoms, so you no need to proceed with the Clexane சொல்லி you can the symptoms subside ஆனனால இனிமேல் வந்து உங்களுக்கு கிளெக்சனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க.
45 டேஸுக்கு கிட்ட கிளெக்சன் மருந்து எங்க வீட்டுல இருக்குது. ஆனா கர்த்தர் அது போடாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். கர்த்தரை நம்பினவர் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாங்க வந்து இயர்ல வந்து அந்த டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த அட்மிட் ஆகும்போது கூட எங்களுக்காக உதவி செய்ய வந்திருந்த பிரபான்னு ஒரு சகோதரன் வந்து சொல்றான், நான் சவுதிக்கு இங்க அட்மிட் பண்ண மாட்டாங்க. அவன் வந்து ஆக்சுவலா உதவி பண்றதுக்காக ஷாலினி அரேஞ்ச் பண்ண ஒரு சகோதரன் தான். அவன் வந்து ரொம்ப நெகட்டிவா பேசி அட்மிட் பண்ண மாட்டாங்க, பே பண்ணணும், 20,000 ரியால் பே பண்ணணும், அப்படி இப்படி எல்லாம் சொன்னா. ஆனா நாங்கள் விசுவாசித்திருந்தோம். அது போல அந்த பெரிய காரியத்தை செய்த டிஸ்சார்ஜ் ஆகும்போது ₹1 கூட நாங்க பே பண்ணாத அளவுக்கு கர்த்தர் எங்களுடைய பினான்சியல்ல வந்து உண்மையாவே எங்களை ஆசீர்வதித்தார். எந்த ஒரு மணியும் பே பண்ணாம நாங்க வந்தோம். டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. திருப்பி நாங்க வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக ஹெமட்டாலஜி அப்பாயின்மெண்ட்டுக்காக போகும்போது பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி கிளியர்லி மென்ஷன்ட் யூ ஆர் அண்டர் கம்பெனி இன்சூரன்ஸ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதனால ஓபிடி விசிட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரையோ பார்த்து எங்கெங்கயோ அலைஞ்சு கிட்டத்தட்ட 2 hours கிட்ட மேரிக்கா உண்டு, ஃபெபினக்கா உண்டு, எல்லாரும் கூட ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஃபெபினக்கா வந்து ரொம்ப அட்மிட் போனோம், எங்கெங்கயோ போனோம், ஆனால் ஒண்ணுமே வாய்க்கல. ஃபெபினக்கா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு 3 பேருக்கு ஃபோன் பண்ணாங்க, யாருமே ஃபோன் எடுக்கல. அப்போ நான் அக்கா ஃபெபினக்கா அடிச்சுனா, அக்கா கடைசியா ஒரே ஒரு முறை கூட ஃபோன் பண்ணுங்க அக்கா, கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல இந்த சகோதரன் ஃபோன் எடுத்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரேன்னு சொல்லி கரெக்டா அந்த சகோதரன் மூலமாக, ஒரு சவுதி சகோதரன் மூலமாக கர்த்தர் தயை பாராட்டினா ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணும்படியும் திருப்பியும் எல்லா கிளினிக் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்படியும் கர்த்தர் தயவு பாராட்டினா. கர்த்தர் வந்து நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. அதை வந்து நம்ம உண்மையாவே ஆண்டவரை தேடி அவரை மட்டும் நம்பி போனோம்னா கர்த்தர் வந்து மனிதர் கண்களை தயவு பாராட்டி எல்லாத்தையும் கிடைக்க பண்ணுவார். அதுதான் பெரிய ஒரு காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்காக கொடுக்கப்படும். நான் சிறு வயதுல இருந்தே வந்து நான் ஆண்டோட பாதத்தை தான் பற்றி பிடிச்சு அழுவேன். நான் என்ன சோதனை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பாரங்கள் வந்தாலும், உயிர் போற அளவுல மரணத்தின் துளியில் விளிம்பில நின்னாலும் வந்து ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்குமா கர்த்தர் நம் கண்ணீரை துடைப்பார், நம் கவலைகள் வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அகற்றுவார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய முகங்கள் சந்தோஷத்தினால், நம்முடைய இருதயங்கள் மகிழ்ச்சியினாலும் கலிகூறுதனாலும் நிரம்பும்படி கர்த்தர் கிருபை பண்ணுவார். அது எனக்கு தேவன் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு, எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவர் தயை பாராட்டினார். தேவாதி தேவனுக்கு கோடி 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 நன்றி. அவர் செய்த மகத்துவமான காரியம் இந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலே தேவன் செய்த அற்புதம். எத்தனையோ நபர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், இந்து நபர்கள் எல்லாரும் பார்க்கும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமான காரியத்தை என் அப்பா வெளிப்படுத்தினார். எங்க குடும்பத்தை நாங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் என் தேவன் அதற்கு, ஆண்டவர் அதற்கு மேலாக என் தேவன் எங்கள் குடும்பத்தை மகிமைப்படும்படியாக வைத்ததுக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். மேத்யூக்காக நன்றி சொல்றேன், ரீனாக்காவுக்காக நன்றி சொல்றேன். இந்த இடத்துல அன்னைக்கு அவங்க ஊர்ல இருந்தாலும் உண்மையாவே நான் டைம் பார்க்கவே இல்லை, எத்தனை மணி ஆச்சுன்னு கூட பார்க்கல. அவங்க 8:30க்கு மெசேஜ் பண்ணும், அந்த டைமும் நான் பார்க்கல. 9:32க்கு நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும், 11:30 12 ஆயிருக்கும் இந்தியா டைமுக்கு, நான் பார்க்கல. ஆனால் அந்த மெசேஜ் போடும்போது எனக்காக வந்து அவங்க எவ்வளோ நேரம் லைனில் இருந்து அதை மெசேஜ் பண்ணி திருப்பி கால் பண்ணி எங்களுக்காக ஜெபிச்சு எங்களுக்கு ஆறுதல் பண்ணி அந்த நல்ல ஆவிக்குரிய தகப்பனுக்கும் ரீனாக்காவுக்கு இயேசு நாமத்தில் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அதுபோல பாஸ்டர் ஜெயகரன் அவர்களை ஓடி வந்து ஜெபிச்சு எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டு திருப்பி ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஃபுட் எடுத்துட்டு வந்து அந்த டிஸ்சார்ஜ் ஆகும்போது உண்மையாவே நான் அந்த அன்பை பார்க்கும்போது, அவர் பார்க்கல அந்த சீப் எடுத்து ஹஸ்பண்டோட பக்கத்துல பிடிச்ச அந்த தலையை வச்சு சீவி கொடுத்து ஒரு குழந்தைய போல அவரு டிஸ்சார்ஜ் ஆகும்போது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேர்க்கும் போது உண்மையான அந்த அன்பை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் பாராட்டின, எங்கள் குடும்பத்துக்கு பாராட்டின எல்லா காரியங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதுபோல உண்மையாவே எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல 3 சகோதரர்கள், பிளஸோ பிரதர், பிரின்ஸ் பிரதர், பாபு பிரதர், இந்த 3 நபர்கள் தான் இந்த இத்தனை நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ ஒவ்வொரு நாளும் வந்து 5 hours 6 hours 8 hours 10 hours வரைக்கும் கண்டினியூஸா இருந்து பேசி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாம ஒரு நல்லபடியா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அப்படியே இந்த டைம் அப்படியே பாஸ் பண்ணி நல்ல ஒரு முறையில் எங்க கூட இருந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறேன். பிரின்ஸ் பிரதர் குடும்பத்துக்கு ஸ்பெஷலா நான் நன்றி சொல்றேன். பென்னியை வந்து நான் உரிமையோட சொன்னேன், பாஸ்டர் ஜெயகன் வந்து கூட்டிட்டு போனாங்க, நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. பிரின்ஸ் பிரதர் கூட்டிட்டு போனாங்க, நல்லபடியா பாத்துட்டாங்க. நான் எப்படி இருக்கிறான்னு கூட நான் ஃபோன் பண்ணி கேட்கல, ஏன்னா எனக்கு நம்பிக்கை அவங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கிடுவாங்க, நம்பிக்கை எந்த ஒரு குறையும் இருக்காது அவனுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஒரு 2 குடும்பத்துக்கும் தேவன் அதிகமா ஆசீர்வாதத்தை தருவாராக. அதுபோல பிளஸோ பிரதர் ஒவ்வொரு நாளும் காலம் நாங்கள் எழும்பும் போது எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடி என் டேபிள்ல இருக்கும். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. என்ன கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. பாபு பிரதர் எல்லா நாளுமே, ஒரு நாள் தவிர எல்லா நாளும் காலமே வந்தாங்க, நைட்டு தான் போவாங்க.
கூட இருந்து ஒரு சகோதரனை போல எங்களுக்கு எங்களுடைய நேரத்துல ஆண்டவர் அந்த கஷ்டத்துல எங்களை தாங்கினாங்க, நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அது போல ஃபெபினக்கா சொல்லவே முடியாது, அந்த அட்மிட் ஆன நேரத்துல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போற வரைக்கும் அதுக்கப்புறம் கூட எல்லா உதவிகளையும் செய்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சொந்த சகோதரி போல இருந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாக, நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அது போல மேரி அக்கா அந்த லீவு நாட்கள்ல வந்து சாப்பாடு சமைச்சிட்டு வந்து எங்களோட கூட இருந்தாங்க, நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது போல புஷ்பாக்கா அந்த ஈஸ்டா ஹாஸ்பிட்டலையும் சரி இங்கேயும் சரி வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு ஃபுட் எல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க, ஏசுவின் நாமத்தினால நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது போல எபிஷா வந்து ஆக்சுவலி நாங்கள் 2 நாள் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த பிள்ளை கூட எங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எல்லா வச்சையும் அதோட அன்பினால் எங்களை தாங்கினாங்க, நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அது போல யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எஸ்பெஷலி ஷாலினி, ஜெனி, நான் வந்து கர்த்தருடைய நாமத்தினால் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஒரு ஷைனி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து டியூட்டிக்கு வரும்போது கர்த்தரை வந்து விசாரிச்சு, அதே மாதிரி ஷாலினி ஒவ்வொரு நாளும் வந்து விசாரிச்சு, ஜெனி ஒவ்வொருத்தருக்கு இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டுல வந்து விசாரிச்சீங்க, அது போல போன்ல விசாரிச்சீங்க, ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நீங்கள் பாராட்டின எல்லா அன்பிற்கும், எல்லா தயவிற்கும், எல்லா ஜெபத்திற்கும் இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் வர ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் அவருடைய நாமத்தினால் உங்களை பாதுகாத்து வழி நடத்தினாங்க. இயேசுவுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அமர்கிறேன். ஆமென்.